என்ன நான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிட்டு. ஆனா எனக்கு பாட்டு படிக்க தெரியாதே. அதெல்லாம் நீ ஒண்ணும் படிக்க வேண்டாம், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நீ சும்மா வாய அசைச்சிரு சரியா? சரியில்ல தம்பி. அதுக்காக சும்மா அசைக்க கூடாது, பாட்டுக்கு தக்கன்னு அசைக்கணும் சரியா? சரியில்ல, முதல்ல கொண்டு பாட்டு எப்படி வருதுன்னு காட்டுக்கிறேன் சரியா? சரிடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்காத சரியா? சரி கவிதா. ஐசு ஐசு, என்ன அனிதா இது? கால்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னாச்சு? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? என்னாச்சு அனிதா? வாயில என்ன போட்டிருக்க? கொழுக்கட்டியா போட்டிருக்க? அவ கேக்குறதுக்கு பதில சொல்லு. வீட்டுல இருக்காம எங்கேயாவது போயிட்டு இப்படி அடிபட்டு வந்தா யாருக்கு என்ன தெரியும்? என்ன அனிதா, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். வா, காலை கழுவி மருந்து போடுவோம். என்னன்னு சொல்லு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு சின்ன சிராய்ப்பு. கீழே தடுமாறி கையை ஊனிட்டேன். அப்ப கால் முட்டுல லேசா அடிபட்டுட்டு, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி பதற? அப்படி விழுந்து அடிபடுற அளவுக்கு மகாராணி எங்க போயிட்டு வந்த சொன்னா தானே தெரியும். ஏங்க, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? நீங்க உள்ள போங்க, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. கொஞ்ச நேரம் உட்காந்தா சரியாயிரும். நீ ஏன் இப்படி படபடன்னு வர்ற? சரி, சாப்பிட்டியா இல்லையா? பசங்களா எங்க? பாத்தியா சொல்றாளன்னு? அதான் எப்படி சொல்லுவா? திமிரு பிடிச்சவல்ல. கேக்குற கேள்விக்கு ஏதாவது வாயில இருந்து பதில் வருதா? அவ இஷ்டத்துக்கு எதையாவது சொல்வா. இந்த மகாராணி என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கணும். நீங்க பேசாம இருங்க. சும்மா வந்த உடனே எரிஞ்சு விழாதீங்க. நீ சொல்லு, எங்க போன, என்ன ஆச்சு? அவ எப்படி சொல்லுவா? எப்படியும் சொல்ல மாட்டா. ஏன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் 24 மணி நேரமும் அவளை கரிச்சு கொட்டுறீங்கல்ல, அதனாலதான் சொல்ல மாட்டா. இங்க எதுக்கு நீ வந்த? மரியாதையா வீட்டை பக்கம் போ. தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த, நடக்கிறதே வேற. ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்ற? நீ படுற கஷ்டத்தெல்லாம் இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்காங்க. ஏன் சொல்லக்கூடாதுங்கிற? நீ எதுக்காக இப்படி வேண்டுதல் நடத்துறன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உன்கிட்ட கேட்டும் பார்த்துட்டேன், சொல்ல முடியாதுன்ட்டேன். இப்போ கோயிலா ஏறி பிச்சை எடுத்து இப்படி முட்டி போட்டு மலை மேலே ஏறி கால் முட்டியெல்லாம் ரத்தமாக்கிட்டு வந்து நிற்கிறியே, என்னத்துக்குன்னு சொல்லு. உன் புருஷன் கல்லு குத்தியாட்டம் நல்லா தானே இருக்காரு. அப்போ யாருக்காக இப்படி வேண்டுதல்? மரியாதையா வீட்டை பக்கம் போன்னு சொன்னேன், இல்லை நடக்கிறதே வேற. ஏன்க்கா பயப்படுற? ஏன் பயப்படுற? பால்குடத்துல இருந்து இன்னும் கோயில் மலை ஏறி அடுத்தால தீச்சட்டிக்கு வேற வேண்டிக்கிட்டு வந்திருக்க. அதான் நல்லா தானே இருக்காரு. அவருக்காக வேண்டியிருக்க மாட்டேன். பசங்க நல்லா தான் இருக்காங்க. அப்போ இந்த வேண்டுதல் யாருக்காக? இவளுக்காகவா? இவ உனக்காக என்ன பண்ணுனா? என்னத்துக்காக இவளுக்கு வேண்டுதல்? மகாராணி நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும்னு வேண்டிட்டு வந்தியாக்கும். அதுக்கு பதில சொல்லு, நான் கிளம்புறேன். இங்க பாரு, எந்திரிச்சு வந்தேன், ஆரஞ்சு பல்லகளெல்லாம் கழுத்தி போடுவேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை பக்கம் போன்னு சொன்னேன். அவளையே மிரட்டுற? உண்மையை தானே சொல்றா? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப வாயை திறந்து பதில சொல்லு. கீழே விழுந்து காலில் ஒராசி ரத்தம் வருதுன்னு சொன்னியே, அப்ப அது போய் தானே? எதுக்காக இந்த வேண்டுதல்? கோயில் மதம் எதிரையுமே நம்பிக்கை இல்லாத நீ கோயிலா சுத்துறனா? எதுக்காக சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேண்டுதல் எனக்காக தான். நான் நல்லா இருக்கணும், நீ இந்த வீட்டை விட்டே ஓடணும்னு வேண்டிக்கிட்டேன். போதுமா? வேலையை பார்த்துட்டு போ. அதை நேரடியா சொன்னா வீட்டை பக்கம் போக போறேன். அதுக்காக என்னத்துக்கு இப்படி வேண்டுதல்? பேசாம போட்டி, நீ வேற உசுர வாங்காத. அவ சின்ன கழுதை, என்னத்தையும் வந்து உளறானா? நீ வேற. அவ சின்னவதான், ஆனா சரியா தானே சொல்ற. அதனுக்காக நீ கண்டிப்பா வேண்டி இருக்க மாட்ட. பசங்களுக்காகவும் இல்லை, உனக்காகவும் இல்லை. அப்ப எனக்காக தானே? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அப்பதானே எனக்கும் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை பார்த்துட்டு உள்ள போறியா? சாப்பிட்டியா இல்லையா? வா, ஜூஸை போட்டு தரேன், குடி. ஏன் டாக்டர்கிட்ட போய் விசாரிக்க போனியாக்கும்? என்ன சொன்னாங்க? செத்துருவேன்னு சொன்னாங்களா? அதனால உனக்கு பயம் வந்துட்டா? இங்க பாரு, அவளை சீக்கிரம்லாம் சாக மாட்டேன். ஏன் உன்னை இப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைப்பா?
இங்க பாரு, சும்மா தேவையில்லாம அங்க போனேன் இங்க போனேன் வேண்டுதல் பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அவளை சீக்கிரம்லாம் நான் சாக மாட்டேன், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போ உனக்கு மனசு ஆறிட்டுல, எது அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவ முன்னாடி வந்து கத்தி இப்படி ஊரை கூட்டி உளறி தொலைச்சிட்டு இங்க வந்து என் முகத்தை என்னத்தை பாக்குற, என் மூஞ்சிலே முழிக்காத, மரியாதையா வீட்டை பார்க்க போ. ரொம்ப நல்லவளா நடிக்காதக்கா, நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாரு, இவ மட்டும் பெரிய யோக்கியமா? இங்க பாரு, வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு தினம் தினம் உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா லூசு மாதிரி அவளுக்கு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? வாயை மூடிட்டு போன்னு சொன்னேன், ஆரஞ்சு பொல்லைகளெல்லாம் கலத்திடுவேன். ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் தங்கச்சி அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி துணிச்சல் இருக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போ. அவ உன் தங்கச்சினா அப்ப நான் யாரு? இங்க பாரு, நீ அப்படி நடந்துக்கோ, அப்புறம் தங்கச்சியா இருக்கலாம். முதல்ல வேலையை பார்த்துட்டு கிளம்புன்னு சொன்னேன். இங்க பாரு, நானா இருந்தா சனியை செத்து தலையிட்டுன்னு நினைப்பேன். நீயும் அப்படித்தான் நினைப்பேன்னு எனக்கு தெரியும். அதை விட்டு போட்டு என்னமோ பெருசா நாடகம் போட்டு கை காலெல்லாம் அரை வாங்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருக்க. உனக்கு வெக்கமா இல்லை? இங்க பாரு, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. சனியே செத்தா செத்து தொலையுது, உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. என்ன சொன்ன? செத்தா செத்து தொலையிட்டுமா? இங்க பாரு, வாய் அப்படியே கிழிச்சு போடுவேன். இன்னொரு தடவை உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு, நீ உசுரோடய இருக்க மாட்டேன். மரியாதையா ஓடி போயிரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது ஏன் குடும்ப விவகாரம், இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? போனா போது சின்ன பிள்ளையாச்சேன்னு பார்த்தா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுதியா? ஏங்கா, மூணாம் மனுஷி ஒருத்திக்காக என்ன அடிக்கிறியா? உன் வாழ்க்கையை பங்கு போட்டவா அவளுக்காக என்ன அடிப்பியா? இன்னொரு தடவை வீட்டு பக்கம் வா, அப்புறம் இருக்கு உனக்கு. இங்க பாரு, மரியாதையா போயிரு. அது என் அப்பா வீடு, நான் வருவேன் போவேன். என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? என்னமோ நீ கல்யாணம் முடிஞ்சு போய் அந்த வீட்டில் வந்து நான் ஒன்றை பார்க்க வந்த மாதிரிலாம் பேசுற. மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ இன்னும் அவஸ்தைப்படுவ பாரு. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் உன் பின்னாடி நிற்கிறார உன் புருஷனும் அவளும் சேர்ந்துக்கிட்டு உன்னை நடுத்தரில் விடுவாங்க. அப்புறம் தெரியும் உனக்கு நான் சொன்னதெல்லாம். நான் வரேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. அனிதா, என்னை மன்னிச்சிரு அனிதா. நான் ஏதோ கோவத்துல உன்னை தப்பா பேசிட்டேன். என்ன அனுதாபமா? உங்க அனுதாபம் எனக்கு தேவையில்லை, பேசாம போங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? காலெல்லாம் அடிபட்டு வந்திருக்கன்னதும் பதறி போச்சு, அதான் கோவத்துல பேசினேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேசணும்? வீட்டில் ஒரு கஷ்டம்னா, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை ஏங்கிட்ட மறைச்சிருக்கீங்க. ஏன் ஏங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன? அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நினைச்சீங்களா? இங்க பாரு அனிதா, அது ஐசுக்கே தெரியாது, யாருக்கும் தெரிய வேண்டாம் தான் நான் சொல்லல. மற்றபடி எதுவும் இல்லை. அம்மாக்கும் தெரியாது, அவங்க அம்மாக்கும் தெரியாது, மாமாக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் நான் ஒன்னும் சொல்லல. ஏங்க, உங்க அம்மாவும் அப்ப நானும் ஒன்னா? உங்க அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. ஆனா என்கிட்ட பக்குவமா சொல்லிருக்கலாம்ல. சரி, சொல்லாதது தப்புதான், மன்னிச்சிரு. இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஐயா சாமி, நான் எதுவுமே சொல்லல, ஆளை விடுங்க. நான் போய் செத்த நேரம் படுக்க போறேன். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? என் மனசு என்ன பாடுபடுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாம நான் மனசுக்குள்ள வச்சுட்டு இத்தனை நாளும் புழுங்கிக்கிட்டு இருக்கேன். பசங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு உனக்கு நல்லாவே புரியும். தேவையில்லாம இப்படி கோவப்படாத. எனக்கு உங்க நிலைமை புரியுது, எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனா இப்படி ஒவ்வொருத்தரா வந்து நம்மளை குத்தி காமிச்சிட்டே இருக்கிறது தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு ஒரு மாசத்துக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்துக்கு வீட்டை பாருங்க. நிம்மதியா யாருக்கும் தெரியாம கொஞ்ச நாள் அங்க போய் இருப்போம். அவ சந்தோஷமா இருக்கட்டும். ஏய், எதுக்கோ பயந்து எங்கேயோ ஓடுற மாதிரிலாம் இருக்கு. இங்க பாரு, அதான் உன் தங்கச்சி வந்துட்டு போயிட்டால, பின்ன என்ன? உடு, எதையும் பெருசு படுத்தாத. இங்க இருந்து திடீர்னு வீட்டை மாத்திக்கிட்டு போனா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு தூரமா இருக்கும். அதுவும் இல்லாம தேவையில்லாம நாம ஏன் கஷ்டப்படணும்? இங்க பாரு, எல்லாம் பாத்துக்கலாம். நீ முதல்ல ரெஸ்ட் எடு. சரி,
ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ்க்கு லீவாவது போடுங்க. போட்டுட்டு அவளுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பாருங்க. வளகாப்புக்கு அவங்க அம்மாவை வர சொல்லுங்க. சின்னதா வீட்டில் வச்சு ஃபங்க்ஷனை நடத்துவோம். அனிதா, அதான் சொல்லணும்னு இருந்தேன். வளகாப்பை முடிச்சிட்டு பேசாம ஐசு இங்கேயே இருக்கட்டும். அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அவ்வளோ வசதி இருக்காதுல்ல. அதை சொல்றதுக்கு எதுக்கு இத்தனை தயக்கம்? அதை தான் நானும் நினைச்சேன். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் நினைச்சிட்டேன். சும்மா இப்படி தயங்கி தயங்கி ஒன்றும் பேச வேண்டாம். அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்றது. எதுக்கு இத்தனை கொத்தளிப்பு கொந்தளிக்கிற? கொத்தளிப்பு கொந்தளிக்கிறேன். பேசாம போங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க. போய் வேலையை பாருங்க. எப்பப்பா, எல்லாரையும் சமாளிச்சிடலாம். ஆனா இவளை மட்டும் சமாளிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் வேணும். ஏ லூசு, இப்போ என்னத்துக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஏன் அனிதா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற? இங்கே பாரு, கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். சும்மா தேவையில்லாமல் கோயில் கோலம்னு அலையாத. அதிலெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பின்ன எதுக்காக? ஆமாம் தாயே, ஒன்றும் உனக்காகலாம் இல்லை. என் குழந்தைங்க நல்லபடியாக பிறக்கணும்னு தான், வேற ஒன்றும் இல்லை. போதுமா? அனிதம்மா, என்னாச்சு உனக்கு? கீழே விழுந்து அடிபட்டுட்டியாமே? அப்பா சொல்லிச்சு. எங்க போன? அச்சச்சோ, உன்னோட கூட ஏன் அனிதம்மா அப்படிலாம் பண்ற? எங்க போனாலும் அஸ்வினை கூட்டிட்டு போன்னு சொன்னலாம். இப்படியா போய் கீழே விழுவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாக்கு. நீ முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்தனா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க அனிதாம்மா பொய் சொல்றா. கோயில் கோயிலா போய் அம்மா முட்டி போட்டு வேண்டுதல் நடத்திட்டு வந்திருக்கா. அதான் இப்படி காலில் ரத்தம் வருது. ஏய், சின்ன பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்னு அறிவில்லை. ஏன் இப்படி போடுற? நீ சும்மா எடு அனிதாம்மா. எங்க கோயிலுக்கு போன? என்ன வேண்டுதல்? இப்படிலாம் முட்டி போட்டு வேண்டிக்கிட்டாதான் சாமி வேண்டுதல் நிறைவேற்றுமாக்கும். யாரு சொன்னா? ஏன் அனிதாம்மா அப்படி இருக்கிற? நல்லா கேளு, அப்போவது அவளுக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஓ அனிதாம்மா, நீ எப்பவுமே அப்படிதான். ஏன் அனிதாம்மா, நீ தானே சொல்லுவ சாமி கண்ணு குத்திடும்னு சொன்னா என்ன சொல்லுவ? சாமி கண்ணு குத்திதுன்னா அது என்ன சாமின்னு கேட்பியா இல்லையா? இப்போ நீயே போய் இப்படி பண்ணிட்டு வந்தனா என்ன? ஆமாடா, உண்மைதானே. பூதம் கண்ணை குத்துன்னு சொல்லலாம், பூதம் பேய் கண்ணை குத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்காக சாமி கண்ணை குத்தும்னா சாமி நம்மளை காக்குறதுக்கு தானே வந்திருக்கு, அது எதுக்கு கண்ணை குத்த போகுது அப்படின்னு சொல்லுவேன். இதுல என்ன இருக்கு? அல்ல சொல்லு. அப்படிப்பட்ட நீ என்னத்துக்கு இப்ப போய் முட்டி போட்டு காலில் அடிபட்டுட்டு வந்திருக்க? அது எனக்காக, இது உனக்காக. ஐயோ போ அனிதாம்மா, கால் வலிக்கணும். இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டே இருக்காத. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். நீ முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு. மருந்து போட்டு ஜூஸ் குடிச்சாதான் சரியாகும் தெரியுமா? மருந்து போட்டா எனக்கு சரியாகும். ஜூஸ் யார் குடிக்கணும்? போ அனிதாம்மா, ஜூஸ் நான் குடிச்சா உனக்கு சரியாயிடும் சரியா? ஓ, ஜூஸ் நீ குடிச்சா எனக்கு சரியாயிடுமா? அப்ப 2 கிளாஸ் ஜூஸ் குடி சரியா? சரி அனிதாம்மா. நம்ம 2 பேரும் பேசுறத பார்த்து உங்க அம்மா எந்திரிச்சு போயிட்டா. எப்பா, இனிமேதான் ஃப்ரீயா பேசலாம். ஆமா அனிதாம்மா, என்னன்னா அப்படிதான் மூச்சை தூக்கி வச்சுட்டே இருப்பா. அது சரி, நீ என்னமோ வேஷம் போட்டியாமே, அண்ணன் சொல்லிட்டு இருந்தா. சொல்லிட்டானா? நானு அண்ணன் கவிதா எல்லாரும் சேர்ந்து டீச்சர்ஸ் டேக்கு அப்படியே ஆதிவாசி மாதிரி வேஷம் போட்டு ஏ சிங்கி ஏ சிங்கா ஏ சிங்கி ஏ சிங்கா அப்படின்னு ஆட போறோம் தெரியுமா? சூப்பர்டா செல்லக்குட்டி. அப்ப அம்மா நீயும் வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அது டீச்சர்ஸ் டேலா, சின்ன பிள்ளைங்க தானே ஆடுவாங்க. நீயும் ஆடுவியா? நீயும் நானும் ஒரு ஆட்டம் போடுவோம் தெரியுமா? ஏ சிங்கி ஏ சிங்கா. டேய், அது தலைவர் பாட்டாச்சே, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஐயோ, ஃபோன்ல அடிச்சு பார்த்தா வந்துருதுல. ஆதிவாசி மாடி வேஷம் போடணும், கொடவன் கொடத்தி வேஷம் போடணும் அப்படின்னு அடிச்சு பார்த்தா
உடனே பார்த்து வந்து தெரியுமா? கண்ணால ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் வல்ல வீசிப்புட்டோம். சிக்கனம்மா கண்ணால முடிச்சுக்கிட்டோம், அத சீர்திருத்த முறையில் நடத்திப்புட்டோம். நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. நல்ல பாட்டு படிக்கும் மனம் பாடி தானுங்க. டமுக்கடி பாண்டையாலோ ஆமா அனிதாமா, அந்த பாட்டு தான். டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி மகாயாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி மகாயாலோ. ஏ சிங்கி ஏ சிங்கா ஏ சிங்கி ஏ சிங்கா. சூப்பர் அனிதாமா, நீயும் தெரிஞ்சு வச்சிருக்க பத்தியா? அந்த பாட்டு தான் நானும் கவிதாவும் சூப்பரா படிச்சோம். ஆனா அண்ணனுக்கு படிக்கவே தெரியல தெரியுமா? அஸ்வினு, நீ அனிதாமா மாதிரி அதான் படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ டக்கு டக்குன்னு படிச்சு போடுத. ஆனா அருண் உங்க அம்மா மாதிரி அவ தப்பா இருந்தா படிக்க மாட்டா. ஐயோ தப்பா இருக்குமே நினைப்பா. அத மாதிரிதான் அருண் பைய. அவனுக்கு படிக்க தெரிஞ்சாலும் எங்க தப்பா படிச்சிருமோன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு படிக்க மாட்டான். சூப்பரா சொன்ன அனிதாமா. சாடி சாடி நீ பேசி பேசி உன் எனர்ஜி ரொம்ப கம்மியாயிட்டு. நான் போய் உனக்கு ஃப்ரெஷ்ஷா உனக்கு ஒரு ஜூஸ் எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் சரியா? உனக்கு ஆப்பிள் ஜூஸ் எனக்கு ஆரஞ்சு. என்னடா அம்மாக்கு ஆரஞ்சு தானே பிடிக்கும்? ஓ அப்போ நீயும் ஏன் கட்சிதானா? இடு இடு, அப்ப 2 பேருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் சரியா? சரிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ராமு சமையல், எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கீங்களா? ஹாய் முருகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லக்குட்டி, அம்முக்குட்டி பேசுறது ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு. தினமும் கதை போடுறதுக்கு நன்றி. கதை வேற லெவலாக தான் இருக்கு. சகோதரி தமிழில் பதில் அனுப்புவீங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சாரி, கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கல. நேற்று எனக்கு டைமே இல்லை, அதனால ரிப்ளை கொடுக்கல. இப்போ நேரடியாகவே சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் முருகன் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அம்முக்குட்டி பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 நன்றி. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் முருகன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. கதை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஹாய் முருகன் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், எல்லாரும் எப்படி? அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வீடியோ அருண் செம்மையா தம்பியை மாட்டி விட்டுட்டியா? இப்போ தான் உனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அஸ்வின், இது ரொம்ப ரொம்ப அதிகம். தாடியாக வளர்ந்துருக்கு, இன்னும் காது குத்தலை. அதுக்குள்ளே தாங்க முடியலடா தங்கம். அருண்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அம்முக்குட்டி, செல்லங்களா, அஸ்வின் தங்கமும் அருண் தங்கமும் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச். அனிதா, வருத்தப்படாதீங்க. ஐஸ்வர்யாவும் ஐஸ்வர்யாவோட 2 பேபிஸும் ரொம்ப நல்லபடியாக பூமிக்கு வருவாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாம் கடந்து போகும். வீடியோ வேற லெவல். அனிதா, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கோவத்தை விட குணம் அதிகமாக இருக்குது. பாசம், அன்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அனிதா, அத்தான் மேலே கோவப்படாதீங்க. வீடியோ வேற லெவல். ஹாய் பட்டுக்குட்டி, மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ரயிலு குட்டி, எல்லாரோடையும் ரொம்ப அருமையா இருக்கு. ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தாடி வளரல, சேவ் பண்ணி பார்த்தா தான் தாடி வளரும். அதான் காதெல்லாம் குட்ட வேண்டாம் தெரியுமா? காது குட்டினா வலிக்கும், ஆனால் சேவ் பண்ணா வலிக்காது. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பிஸியாக இருப்பீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? பிஸிலையும் வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா.
ஹாய் மகி ஷாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், சூப்பர் கியூட் நைஸ் வெரி செம்ம 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 நைஸ் வீடியோ, சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகி ஷாலினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி ஷாலினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐஸ்வர்யா அக்கா, மாமா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? மாமா ஹாய் அனிதா அக்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போது நைட்டு இன்னைக்கு பர்கர் சாப்பிட்டோம். இப்போ தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பிஸியாக இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் ஐசு, அத்தான், அனி, அருண், அஸ்வின், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நானும் நலம். நம்ம ஐஸுக்கு ட்வின் பேபியா? சூப்பர், வாழ்த்துக்கள் ஐஸு, கவலைப்படாத. அனி ஐஸுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அஸ்வினு சேட்டை செம்ம சூப்பர், லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணி எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பட்டுக்குட்டி ஒரே பிஸியாக இருக்கோம். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சாந்தி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா. அனிதாக்கா, நீங்கள் ரொம்ப 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 சூப்பர். நாங்கள் ஐசக்கா மேலே உங்களுக்கு கோபமும் வருது. ஐசக்காவுக்கு ஒரு ஆபத்து என்றால் எப்படிலாம் பண்ணுறீங்க? அக்கா, ஏன் அரவிந்த் மாமா நீங்கள் அனிதாக்காவை புரிஞ்சிக்க மாட்டிங்களா? எனக்கு ரொம்ப கோபம் வருது. அரவிந்த் மாமா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், இப்போவே உனக்கு சேவிங் பண்ணணுமா? என்ன சேட்டை பண்ணுற நீ? 2 செல்லக்குட்டிகளுக்கும் உம்மா உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. அனிதாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி டிக்ஷனரியே எழுதணும். அவளை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்கள் கமெண்ட் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். பசங்க எப்படி இருக்காங்க? ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாமா என்னைக்கு தான் புரிஞ்சிருக்காரு. அப்புறம் வீட்டில் கூட்டி கொண்டு வச்சு பாருங்க, அப்போ தெரியும் அவரோட குணம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. அஸ்வினி ஷேவிங் பண்ணி பார்த்தேன், ட்ரையல் தான். அச்சடியா, ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா.
ஹாய் தமிழ் லைப்ரரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கோணம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும் என்று சொல்வார்கள். அது அனிதாவை பார்த்தால் தெரியுது. ஐஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக பிரசவமாகி தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் விபிலா சலமோன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா நல்லவா, ஐஸு நல்லவா, இருவருடைய எண்ணமும் நல்லது. ஐ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வெரி நைஸ். அருண் அஸ்வின் செல்லக்குட்டீஸ், லவ் யூ அனிதா, ஐஸு அத்தான், லவ்லி ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் காயோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் காயோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம் வர வர சேட்டை பண்ணுறாங்க. அனிதா அக்கா சூப்பர் சூப்பர் சூப்பர். அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா உம்மா. அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உம்மா உம்மா. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி. ஹாய் பட்டுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா உம்மா. பை பிரகாஷ் அப்பா அப்படின்னு சொல்லி பிரகாஷ் அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், ஸ்கூல்லாம் எப்படி போகுது? எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. ஹாய் லக்ஷ்மி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசாக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அனிதாக்கா அல்லாதீங்க, பார்க்க கஷ்டமாக இருக்குது. அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. அனிதாக்கா மனசு ரொம்ப நல்ல மனசு. அண்ணா நீங்கள் அனிதாக்கா மனசை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா உம்மா, ஸ்டோரி சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். 2 நாள் கமெண்ட் சொல்லலை, ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் அனிதா. யூ லவ் ஐஸ்வர்யா பட் ஒய் டு ஆங்க்ரி ஹர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன செய்யறது, ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா அப்படித்தான் முட்டிக்கிட்டு தான் நிற்கிறா. சில சமயம் இப்படி இருக்கா, சில சமயம் அப்படி இருக்கா. அவளை புரிஞ்சிக்கவே முடியல. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்கிரீம் எனக்கும் வேண்டும் அஸ்வின் குட்டின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா? கண்டிப்பா வாங்கி தரேன், சரியா? லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் வெரி நாட்டி பாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சேட்டை பண்றது நல்லா இருக்கு, என்ன செய்யறது? ஐ லவ் யூ. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சூப்பர் அனிதான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன தெய்வமாக்கா, சூப்பர் அனிதான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு நாள் சூப்பர் அனிதான்னு கமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு நாள் என்னை கண்டாலே திட்டுவீங்க. என்ன, எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஆஸ்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ ரொம்ப சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் ஆஸ்மாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹரி, அஸ்வின் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹரி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் சூப்பரா இருந்தானா? சிங்காக போட்டு பிடிச்சது நல்லா இருந்துச்சோ? தேங்க்யூ. ஹாய் வெனிஸ் ஃபேக்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் சிங்கா சிங்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான்